To my channel. Today we are going to see the problems in the permeability. In the previous classes we have seen the concepts. Now we can see the problem. Let's see this first problem. A pumping out test was carried out in field in order to determine the average coefficient of permeability of a 18-meter thick sand layer. The groundwater table located at the depth 2.2 meter below the ground. A steady state was reached when the discharge from the well was 21.5 liter per second. This stage drawdown in the test well was 2.54. Drawdown in the two observation well situated at 8 meter and 20 meter were found to be 1.76 and 1.27. Determine K. They asked the coefficient of permeability, radius of influence and the effective size. Effective size means D10. Let's see how to solve this problem. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா pumping out test. So ஒரு main well, there will be two observation wells. Two observation wells. They have given that 18 meter thick sand layer. So the total depth வந்து பார்த்தோம் அப்படின்னா 18 meter. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா water table located at the depth 2.2 meter below the ground level. So 2.2 meter below நமக்கு வந்து ground water table வந்து இருக்கு. ஸோ நம்மளோட பேலன்ஸ் டெப்த் வந்து எவ்வளோ அப்படின்னா 18 meter minus 2.2 meter which is equal to 15.8 meter. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஸ்சார்ஜ் கொடுத்துருக்காங்க. டிஸ்சார்ஜ் வந்து பார்த்தோன்னா 21.5 லிட்டர் பெர் செகண்ட். ஸோ Q is equal to 21.5 லிட்டர் பெர் செகண்ட். இப்போ வாட்டர் பம்ப் ஆன உடனே நமக்கு இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் லெவல் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ வாட்டர் லெவல் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுது. ஒரு சர்டைன் இதுக்கு அப்புறம் என்ன ஆயிரும் அப்படின்னா சேம் ஆயிரும். அது வரைக்கும் நமக்கு வேரி ஆகும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ட்ராடவுன் இந்த டெஸ்ட் வெல் வந்து 2.54. ஸோ இந்த வெல்ல நம்மளோட எஸ் வேல்யூ என்ன அப்படின்னா 2.54. drawdown in the two observation wells. இந்த ரெண்டு வெல்லையும் உள்ள drawdown வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா drawdown indicated by S முன்னாடியே சொன்னது தான். இப்போ S1 is equal to எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1.76. இப்போது செகண்ட் அப்சர்வேஷன் வெல்ல drawdown எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1.27. ஸோ S2 is equal to 1.27. போன கிளாஸ்லேயே H1 H2 எப்படி கேல்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். மொத்த டெப்த்திலிருந்து இந்த ட்ராடவுனை மைனஸ் பண்ணணும். ஸோ H1 வந்து நமக்கு இதுதான் நம்மளோட H1. இது வந்து நமக்கு என்னது அப்படின்னா பேலன்ஸ் உள்ளது H2. ஸோ H1 is equal to 15.8 minus 1.76. போட்டோன்னா H1 கிடச்சிரும். H2 is equal to 15.8 minus 1.27 which is equal to, ஸோ இப்போ நமக்கு H1 என்ன கிடைக்கும் அப்படின்னா 14.04 மீட்டர். H2 is equal to 14.53 மீட்டர். இப்போது இந்த பம்பிங் அவுட் டெஸ்ட்டில் பெர்மியபிலிட்டிக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா 2.303 Q log R2 by R1 whole divided by pi into H2 square minus H1 square. This formula we already know. இப்போ வந்து பார்த்தோன்னா Q வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 21.5 லிட்டர் பெர் செகண்ட். பெர்மியபிலிட்டி வந்து அவங்க நமக்கு மீட்டர் பெர் டேயில் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா மீட்டர் கியூப் பெர் டேயில் ஃபஸ்ட்டு டிஸ்சார்ஜை மாற்றிக்கலாம். அப்போது 21.5 இன்ட்டு லிட்டரை மீட்டர் கியூபுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 10⁻³
into secondsல இருந்து daysக்கு மாற்றணும். So 24 into 3600. So we will be getting the answer of 1857.6 meter cube per day. இப்போ நமக்கு Q தெரியும், H2 தெரியும், H1 தெரியும், R1 R2 வந்து பார்த்தோம்னா நமக்கு givenல கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா two observation wells situated at a distance of 8 meter and 20 meter. So 8 meter and 20 meter. So R1 is equal to 8 meter, R2 is equal to 20 meter. இப்போ நமக்கு இந்த ஃபார்முலால எல்லா கண்டென்ட்டும் எல்லா வேல்யூஸுமே தெரியும். Q தெரியும், R2, R1, H2, H1 square. By using these values we can get the value of K as 38.7 meter per day. இப்போ நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா K கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேடியஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், தேர்ட் எஃபெக்டிவ் சைஸா. ரேடியஸ் ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணணும். ரேடியஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா முன்னாடியே சொன்ன ஃபார்முலா தான் 3000 into S root K. இதான் நம்மளோட ரேடியஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸோட ஃபார்முலா. ரேடியஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த ட்ராடவுன் வந்து ஒரு சர்டைன் இது வரைக்கும் போனதுக்கப்புறம் என்ன ஆயிரும் அப்படின்னா சேம் வாட்டர் லெவலுக்கே அகெயின் வந்து ரீச் ஆயிரும். அந்த அகெயின் ரீச் ஆகக்கூடிய அந்த பிளேஸ் தான் என்னென்னா ரேடியஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ கேயோட யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மீட்டர் பெர் செகண்ட் ஆர் சென்டிமீட்டர் பெர் செகண்ட். ஸோ இதை நம்ம மீட்டர் பெர் செகண்டுக்கு மாற்றிடலாம். K is equal to 38.7 மீட்டர் அப்படியே வச்சுக்கலாம். இந்த டேஸை மட்டும் என்னவா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 38.7 டிவைடட் பை 24 இன்ட்டு 3600 போட்டோம் அப்படின்னா 4.4 இன்ட்டு 10⁻⁻⁴ மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு கிடச்சிருது. ஸோ K கண்டுபிடிச்சாச்சு. இந்த S அப்படிங்கிறது என்னது அப்படின்னா நம்மளோட மெயின் வெல்ல உள்ள ட்ராடவுன் தான் என்னது அப்படின்னா S. ஸோ 3000 into 2.54 into root of 4.4 into 10⁻⁻⁴. We will be getting the answer of 161.29 meter. In the third subdivision, they asked the effective size. There is a relation for the permeability and the effective size, which is K is equal to C into D10 square. D10 is the effective size. So root of K divided by C is equal to D10. If you solve this, we have K. C is a constant which is 100 centimeter per second. If we solve, we will be getting the answer of D10 is equal to 0.0212 mm. ஸோ இந்த ப்ராப்ளமில் நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி K கேல்குலேட் பண்ணியிருக்கோம். K வந்து யூஸிங் த ஃபார்முலா 2.303 Q log R2 by R1 whole divided by pi into H2 square minus H1 square. Qங்கிறது டிஸ்சார்ஜ், R1 R2 அப்படிங்கிறது ரெண்டு அப்சர்வேஷன் வெல்ஸோட டிஸ்டன்ஸ், H2 H1 அப்படிங்கிறது மொத்த டெப்த்தில் இருந்து ட்ரா டவுனை மைனஸ் பண்ண வேல்யூஸ் தான் H2 H1. ஸோ we have obtained the value of Q. K. Now radius of influence, we are having the formula of 3000 into S root K. K we are already having, S it is already given in the question, which is a drawdown in the main well. So we are getting the value of K as 161.29 meter. Then effective size, we are having the relation K is equal to C into D10 square. So in order to find D10, we are taking this value to here. So we are obtaining D10 as 0.0212 mm. C is a constant which is 100 centimeter per second. Now second problem, a falling head permeability test was carried out on a 15 centimeter long sample. So the test is falling head permeability test. They have given the length as 15 centimeter.
Dia of sample and standpipe were 9.8 cm and 0.75 cm, which is used to calculate the small a and the capital A. The water level in the standpipe was observed to fall from 60 to 45. So head loss H1 to H2 is 60 to 45. Time T is equal to 12 minutes. They ask the coefficient of permeability in meter per day, then the height of water level after the 20 minutes, then if the head loss is from 45 to 10, what is the time required? Let's see how to solve this problem. Now the length is 15 centimeter. Dia of the sample. Dia of sample is 9.8 centimeter. Sample area capital A pi by 4 into d square. So pi by 4 into 9.8 square. Then dia of standpipe, which is equal to 0.75 centimeter. In order to calculate the area for the standpipe small a, which is equal to pi by 4 into 0.75 square, we will be getting capital A as 75.39 centimeter square and small a as 0.44 centimeter square. For the falling head permeability test, we will be having the formula as K is equal to 2.303 AL by AT log H1 divided by H2. இப்போ வந்து H1 H2 நமக்கு தெரியும். H1 is equal to 60 cm, H2 is equal to 45 cm. So small a நமக்கு தெரியும், length 15 cm given, area 0.44 given, time they have given us 12 minutes. Seconds convert பண்றதுக்கு 12 into 60. So 720 seconds. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கேயோட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா 3.51 இன்ட்டு 10⁻⁻5 சென்டிமீட்டர் பெர் செகண்ட். ஆனால் நமக்கு பெர்மியபிலிட்டி வந்து மீட்டர் பெர் டேல கேட்டிருக்காங்க. அப்போது 3.51 இன்ட்டு 10⁻⁻5 சென்டிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 10⁻⁻2, செகண்ட்ஸை வந்து டேஸாக மாற்றுறதுக்கு 24 இன்ட்டு 3600. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.03 மீட்டர் பர் டே. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிட்டோம். செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹைட் ஆஃப்டர் 20 மினிட்ஸா. ஸோ கேயோட வேல்யூ நமக்கு தெரியும் 3.51 இன்ட்டு 10⁻⁻5 சென்டிமீட்டர் பர் செகண்டா. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 20 மினிட்ஸுக்கு அப்புறம் ஹெட் லாஸ் வந்து எவ்வளோ அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ நம்மகிட்ட கரண்ட்டாக இருக்கிறது வந்து H1 வந்து 45. ஸோ 20 மினிட்ஸுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா H2 தான் வந்து கேட்டிருக்காங்க. H2 வந்து தெரியாது. ஸோ K is equal to 2.303 AL by AT log H1 divided by H2. ஸோ 2.303 A வந்து 0.44 into 15 divided by capital A வந்து பார்த்தோன்னா 0.75 into T. T வந்து என்ன கொடுத்துருக்காங்க 20 minutes. ஸோ 20 into செகண்ட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 60. log H1 வந்து என்னது அப்படின்னா 45. H2 வந்து தெரியாது. ஸோ கேயோட வேல்யூ தெரியும் 3.51 into 10⁻⁻5. இப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஹெச்சோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 37.16 மீட்டர். தென் தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹெட் லாஸ் வந்து 45 to 10 இருந்தது அப்படின்னா டைம் வந்து எவ்வளோ அப்படிங்கிறாங்க. ஸோ H1 is equal to 45 centimeter, H2 is equal to 10 centimeter, T is equal to question mark. K
K நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் 3.51 into 10 power minus 5 centimeter per second. ஸோ நமக்கு எல்லா வேல்யூஸுமே தெரியும், T மட்டும்தான் தெரியாது. ஸோ T நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா we will be getting the answer of T is equal to 62.7 minutes. Problem 3. A stratum of soil consists of 3 layers of equal thickness. Permeability of the top and the bottom layers 1 into 10 power minus 4 cm per second. Middle layer 1 into 10 power minus 3 cm per second. Value of horizontal coefficient of permeability for the entire soil layer in centimeter per second. இப்போ வந்து இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹாரிசான்டல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டியா, அதாவது ஃப்ளோ வந்து parallel to stratification அந்த கான்செப்டை. ஃப்ளோ பேரலில் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹாரிசான்டலாக. ஸோ ஹாரிசான்டல் பெர்மியபிலிட்டி வந்து கேட்டிருக்காங்க. லெட்ஸ் see how to solve this problem. ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 layers ஈக்குவல் ஹைட்டு தான். ஸோ ஹெச் டாப் அண்ட் பாட்டம் லேயரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெர்மியபிலிட்டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா K1 is equal to 1 into 10 power minus 4 cm per second. ஸோ பாட்டம்லேயும் அதே வேல்யூ 1 into 10 power minus 4 cm per second. மிடில் லேயரில் மட்டும் என்ன கொடுத்துருக்காங்க 1 into 10 power minus 3 cm per second. ஹாரிசான்டல் பெர்மியபிலிட்டிக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். K1 H1 plus K2 H2 plus K3 H3 divided by H1 plus H2 plus H3. நமக்கு ஈக்குவல் திக்னஸ் தான். ஸோ இது எல்லாமே வந்து ஹெச்சாக கன்சிடர் பண்ணி ஹெச்சை காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ K1 plus K2 plus K3 டிவைடட் பை இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா சேம் தான். ஸோ ஆட் பண்ணோன்னா 3H வரும். ஸோ 3 into H. H cancel ஆயிரும். K1 K2 K3 we are having the values. சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு KH is equal to 4 into 10 power minus 4 centimeter per second. இப்படி தான் வந்து flow parallel to stratification or horizontal permeability வந்து calculate பண்ணோம். Next class we will be seeing the next topic, seepage. If you like my channel, subscribe my channel, and if you have any comments, comment on the comment box below. Thank you.